பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே. கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. அண்ணே. என்ன அண்ணே விளக்கு என்ன வந்திருக்காரு? யாரு? என்ன மாமா? ஒண்ணு இல்ல, நீங்க வரலையே அதுதான். கஸ்தூரி மாப்பிள்ள வந்திருக்காரு பா. என்ன அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்தாச்சுன்னா உடனே வர வேண்டுமா? கூப்பிடணுமா? நான் கூப்பிட்டாதான் வருவீங்களா? மாப்பிள்ள வந்திருக்காரு. தம்பி, கல்யாணம் ஆன புதுசுல நைட்ல எங்கேயும் போக கூடாது, போனா தோஷம்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா? அதெல்லாம் பழைய அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. மாப்பிள்ள பிசினஸ் 4 இடத்துக்கு போவாரு, லேட்டா தான் வருவாரு. எப்போ போவேன் எப்போ வருவேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டா போவாங்க? சரி, எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைய கூட்டு போ கஸ்தூரிய. சாப்பாடு போட்டு நேரம் ஆச்சு. ஆமா, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாப்பிள்ளை சாப்பிடுங்க. வாங்க. என்ன கஸ்தூரி, உங்க வீட்டுக்காரர் ஒரு மாதிரியா இருக்காரு? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல, சாப்பிடும்போது கூட சரியா சாப்பிடல, அதான் கேட்டேன். இந்த பாலை கொண்டு கொடு. இந்தாங்க காஃபி. காவியா எங்க? அப்பா கூட வெளியே போயிருக்கா. நீங்க சரியா சாப்பிடல. எதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க. நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக தான் அங்க போனேன். போன இடத்துல அவங்க அந்த மாதிரி நடந்துப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க சோஃபியா இறந்த கோபத்துல இருப்பாங்கன்னு தான் உங்களை உடனே போக வேண்டான்னு சொன்னேன். மனசு கேட்க மாட்டேன்ருச்சு கஸ்தூரி. அவங்க குடும்பத்துல ஒரு ஜீவனை பறி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றதுதான மனிதாபிமானம். அதுக்காக தான் அங்க போனேன். ஆனா அவங்க சோஃபியா இறந்த துக்கத்தை விட என்ன பழிவாங்கணுங்கிற ஆத்திரத்துல தான் இருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எது நினைச்சாலும் உடனே நடந்துடணும், எதுக்கு ஆசைப்பட்டாலும் உடனே கிடைக்கணும். இப்படியே அவங்க சோஃபியாவை வளர்த்துட்டாங்க. அது அவங்க தப்பு தானே. பெண்களுக்கு சகிப்புத்தன்மையும் எதுலயும் அவசரப்படாத மனசும் இருக்கணும். சோஃபியா மாதிரி வளர்ந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில ஏமாற்றங்களை தாங்கிக்க முடியாது. கடைசியில இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க. சோஃபியாவும் நானும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நாங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டோம் கஸ்தூரி.
நான் இல்ல, சோஃபியா மாதிரி பொண்ணு கூட எந்த ஆம்பளையும் சந்தோஷமா வாழ முடியாது. இன்னைக்கு நான் கோவில்ல அத்தைய பார்த்தேன். ஓ அப்படியா? எப்படி இருக்காங்க அவங்க? என்ன சொன்னாங்க? ரொம்ப வெக்ஸ் ஆகிதான் இருக்காங்க. என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்கல. ராம்தா ரேகாவை கொலை பண்ணிருப்பான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் ஏதோ திட்டம் போட்டு பழி வாங்கிட்டதா நினைக்கிறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை கஸ்தூரி. எந்த தாய் தான் தன் மகன் தப்பானவன் நினைப்பாங்க சொல்லு? மாமா சொத்தையெல்லாம் நான் ஏதோ ஏமாத்தி வாங்கிட்டதா அத்தை ஃபீல் பண்றாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஸ்தூரி, மாசிலாமணி சார் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நாம ஏன் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துடக்கூடாது? நான் எதுக்காக சொல்றேன்னா, ராம் இப்ப ஜெயிலுக்கு போயாச்சு. ஆன்டி பாவம் தனியா இருக்காங்க. இந்த சமயத்துல ப்ராப்பர்ட்டில அவங்க கிட்ட போச்சுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதை வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்திக்கலாம். யார் கையும் அவங்க எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. என்ன சொல்றேன்? நான் யாரோட சொத்துக்கும் ஆசைப்படலைங்க. நான் வரும்போது ஒண்ணுமே இல்லாம தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தேன். படிப்பும் இல்ல, பணமும் இல்ல. மாமா தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு. இப்ப அதெல்லாம் அவங்களுக்கே திருப்பி தர்றதுதான் தர்மம். நானே இந்த விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலான் இருக்கேன். இந்த விஷயத்துல நீ என்கிட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்லை கஸ்தூரி. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ தாராளமா செய்யலாம். கஸ்தூரி, நீ நாளைக்கு ஆன்டியை பார்த்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துரு. ஒருவேளை உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. கஸ்தூரி, நம்ம பிசினஸ் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுங்கிற ஐடியால நான் இருக்கேன். இப்போ ஹைதராபாத்ல ஒரு ஐடி பார்க்க வடிவமைக்கிற பொறுப்பு எனக்கு வர மாதிரி இருக்கு. நான் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண பிறகு நீயும் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே? இப்ப எனக்கு பிசினஸ் பொறுப்பெல்லாம் வேண்டாங்க. நீங்க பிசினஸ் பாருங்க. நான் காவியாவையும் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறேன். நோ 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 நோ, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். கஸ்தூரி, நீ படிச்சிருக்க, பிசினஸ்ல ஜெயிச்சும் காமிச்சிருக்க. அப்புறம் என்ன? பெண்கள் அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தணும். இங்க பாரு, நீ இப்படி அடுப்படிக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறத நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த பிசினஸ். ஓகே? இங்க பாரு, நாளைக்கே நம்ம 2 பேரும் ஊருக்கு போறோம். அங்க போன உடனே மாசிலாமணி சார் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஜோதி ஆண்டி கிட்ட கொடுத்துறேன். நிறைய போராட்டங்களுக்கு பிறகு நீ நானும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம் கஸ்தூரி. நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும். ஓகே? ஓகே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சுல? சரி, இப்போ நான் வந்துடுவேன். இன்னொரு ½ அன் ஹவர்ல என்னங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, வந்துடுறேன். வந்து டிஃபன் சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு டைம் ஆச்சு மங்க. நான் கம்பெனி கேண்டீன்ல போய் சாப்பிடுவேன். வேலைக்கு போயிட்டா நீங்க எங்க சாப்பிட போறீங்க? அங்க போனது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு கம்பெனில ஒரு புது மிஷின் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்காக எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க. அதனால நான் கிளம்புறேன் மங்க. வரேன். என்னங்க? என்ன மங்க? சொல்லு மங்க. இல்ல, அம்மா எனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்னு சொன்னியா? ஏ? இப்ப எதுக்குங்க இந்த மாதிரி ஆடம்பர செலவெல்லாம்? அத்தை ஆசைப்பட்ட மாதிரி உன் வளகாப்ப செய்யறோம். அதுவும் கிராண்டா செய்யறோம். அதுக்கு இல்லங்க, இந்த நேரத்துல போய். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தை கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லு. மீதியை நான் பாத்துக்கிறேன். எங்க பிரசவத்துக்கெல்லாம் வேற செலவு இருக்கு. செலவை பத்தி நீ கவலைப்படாதவங்க, அது ஏன் பொறுப்பு. இந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டுக்கு சொந்தமான ஒரு மண்டபம் இருக்குல்ல, அதுலதான் உன் வளகாப்ப வைக்கிறோம். மண்டபத்திலயா?
அட நீங்க ஒண்ணு, நம்ம வீட்டுல வளகாப்பு பண்ணாலே 2000 ரூபாய்க்கு மேல ஆயிடும். இதுல மண்டபத்துல வச்சா சொல்லவே வேணாம். புள்ள பெத்து அது வளர்ற வரைக்கும் அந்த கடனை தான் அடைச்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? தேவைதான். வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சரி, எனக்கு வளகாப்பு பண்ணி பார்க்கணும்னு நீங்களும் ஆசைப்பட்டா அதை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மண்டபம்லாம் வேண்டாம். சரி, அதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நேத்து ஜெயந்தி கிட்ட கூட இதை பத்தி பேசினேன். வளகாப்பு முடிவானதும் ஜெயந்தி இங்க கூட்டிட்டு வந்துருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, ஜெயந்தி இப்பதான் ஒரு புது கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கா. அவளுக்கு லீவ் கிடைக்குமான்னு தெரியலையே. ஏங்க, அவ கூட வர ட்ரை பண்றேன்னு சொன்னா நீங்க வரவே முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி என்னங்க அவ வேலை செய்றா? சரி, நான் ஜெயந்தி கிட்ட பேசுறேன். பேசுறது மட்டும் இல்ல, அவ வந்தாதான் நான் வளகாப்பு நடத்த சம்மதிப்பேன். சரி மங்க, நான் அவகிட்ட பேசுறேன். நான் ஃபேக்டரி கிளம்புறேன். நைட் வந்து பேசுறேன். ம். மாமா, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். கல்யாணம் ஆகி 3 நாள் கூட இங்க இல்ல. இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு போலாமே. எனக்கு இருக்கணும்னு ஆசை தான் மாமா. ஆனா என்ன பண்றது, நிறைய வேலைங்க இருக்கு. சென்னைக்கு போனோன்னு 2-3 நாள்ல ஹைதராபாத் போலான்னு இருக்கேன். அங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கஸ்தூரியை நீங்க கூட்டு போறீங்களா? இல்ல, கஸ்தூரி வரல. நான் மட்டும் தான் போறேன். காவியாவை அவளுடைய பழைய ஸ்கூல்லயே சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த வேலையெல்லாம் கஸ்தூரி தான் பார்க்கணும். கஸ்தூரி, போலாமா? இதோ வந்துட்டேங்க. சரி, நீங்க ஹைதராபாத் போகும்போது கஸ்தூரியும் காவியாவையும் இங்க விட்டு போங்களேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள கூட்டு போலாம். பார்க்கலாம்ப்பா. காவியாவுக்கு ஸ்கூல்ல உடனே அட்மிஷன் கிடைச்சிட்டா எங்களால வர முடியாது. இல்லன்னா நானும் காவியாவும் இங்க வந்துடுறோம். கஸ்தூரி பூ வச்சுக்கோ. காவியா இங்கே இருக்கியா தாத்தா கூட? நீ இங்க இருக்கியா? உங்க அம்மா மட்டும் போட்டோம். நீ இரு, நாங்க 2 பேரும் போயிடுறோம். கஸ்தூரி அம்மா வா காவியா. மம்மி போலாமா? ம். காவியா, இவங்க யார் தெரியுமா? தெரியலையே. இவங்க தான் என்னோட அம்மா. அப்படியா? சரி, வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன். சரி. தாத்தா, நாங்க போயிட்டு வரோம். நீ சமத்தா இருக்க, படு சுட்டியா இருக்க. உங்க அம்மா இருக்காள, அவளும் சின்ன வயசுல உன்ன மாதிரிதான் இருந்தா. மம்மி இப்ப கூட அப்படிதான். சரிப்பா, நாங்க கிளம்புறோம். உடம்ப வரேம்மா. பாத்துக்கங்க. மாப்பிள, என் பொண்ணு கஸ்தூரி பத்திரமா பாத்துக்குங்க. என்ன இப்படி சொல்றீங்க? கஸ்தூரி தான் என்னையும் காவியாவே பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாமா. ம். நான் உயிரோட இருக்க வரைக்கும் கஸ்தூரி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. நான் பாத்துக்கிறேன். அது போதும் மாப்பிள, அது போதும். புறப்படுறோம் மாமா. நாங்க வர்றோம். போலாமா? புறப்படுமா? போறோமா? வரேன்ப்பா. வாப்பா. வாங்க. செருப்பை பார்த்து போட்டுக்கிறாள. பாத்து போ. மெதுவா ஏறு. போயிட்டு வாங்க வரோம் மாப்பிள. மாமா. உடம்பு பாத்துங்க. வரோமா? வரேன் அத்தை. வரேன்ப்பா. போயிட்டு வரோம். போயிட்டு போயிட்டு வாங்க. வரேன்ப்பா.
ஆ பாய் பத்திரமா தாத்தா. பார்த்து போயிட்டு வா ஆ. ஆ அண்ணே ஆ? நான் போயிட்டு வரேண்ணே. சரிம்மா. டேய் இதான் சரியான சந்தர்ப்பம். திருவ இங்கேயே போட்டலாம், வாங்கடா சீக்கிரம். டேய் அவன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டான். இங்க வச்சு போட்டோம்னா நாம மாட்டிக்குவோம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் அந்த திருவுக்கு நம்ம கையில் தான்டா சாவு.